எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னுடைய ஃபுல் டே ஒர்க்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் பாப்பாவும் 7 மணிக்கு ஒன்றாவே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்ருந்தேங்க. வேலைக்கு வேறு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் என் தம்பி 2 பேருமே பார்த்திங்கன்னா பைக்கில் கிளம்பிட்டோம். இங்கேருந்து 9 மணிக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் மில்லுக்கு. கரெக்டாக மில்லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிக்காட்ட நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். இதுக்கு பேர் தான் தானுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 தான் 6 தான் ஒன்றா போட்டு உடச்சிட்ருவோம். ஒரு 6 பீஸ் வரும். உடச்சி விட்டு நான் இந்த பக்கமும் இன்னொரு ஆள் அந்த பக்கமும் வேட்டி மடிப்பாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா வேட்டி மடிப்போம், பிடிச்சி போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குச்சி வச்சு ஒவ்வொரு வேட்டியாக மடிப்புங்க. குச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஷ்டி பிடிச்சி போட்டு ஒவ்வொரு வேட்டியை கட் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் குச்சி வச்சு முடிக்க முடியும். இந்த வேலை பார்த்திங்கன்னா 2 பேர் செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆள் செய்கிற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ டைம் 11 மணிக்கு மேலே டீ டைம் ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா உள்ள மில்லு பார்த்திங்கன்னா எல்லாமே சிமெண்ட் அட்டை தான் போட்டிருப்பாங்க. அதனால் ரொம்ப பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நிற்கவே முடியாது. நாங்கள் தான் உட்காந்து முடிக்கிற சூழல். வேறு வழி என்ன பண்ணுறதுங்க. பால் டீலாம் கிடையாதுங்க, வர டீ தான். அரை டம்ளர் மாதிரி ஊற்றிட்டு வெளியே போய்க்குவோம். மில்லுக்குள்ளே இருக்க மாட்டோம், வெளியே போய் மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. நல்லா ஒரு மரத்து நிழலில் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருவோம். அப்புறம் மடித்த வேட்டியை இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் போட்டுருவாங்க. காட்டன் பாக்ஸ் பெட்டி ஒட்டி உள்ளே கவர் வச்சு வேட்டி அடுக்குவோம். ஏன்னா கவர் இல்லைன்னா உள்ள வேட்டி பார்த்திங்கன்னா அழுக்காயிரும். அதனால் மடித்த வேஷ்டியை இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டன் பாக்ஸ்லையும் கவர் வச்சு அந்த பாக்ஸில் 200 வேட்டி 220 வேட்டி அந்த மாதிரி வச்சு அடுக்குவோம். ஏன்னா வேட்டி பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகிறதுங்க, மதுரை தேனி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகும். அதனால் இந்த மாதிரி வச்சு நீட்டாக அடுக்கி கொடுத்துருவோங்க. கம்டே போட்டு ஒட்டி கொடுத்துருவோம். ஏன்னா வேட்டி பார்த்திங்கன்னா மேலே பிதுங்க கூடாது இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா ஒட்டி கொடுத்துருவோம். இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிரும். அதுக்குள்ளே லன்ச் டைமு 2 மணிக்கு மேலே. நான் என் தம்பி மட்டும்தான். இன்றைக்கி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா லீவு. வீடியோ எடுப்பேனா நான் சிரிச்சிட்டே தான் இருந்தேன் வீடியோ எடுக்கிறப்போ. 2 மணிக்காட்ட சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு போட்டுருவோம். டயர்டாக இருக்கும், கொஞ்சம் முதுகெல்லாம் வலிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டேப் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் டேப்புன்னு சொல்லுவாங்க, இது பெட்டி மேலே பார்த்திங்கன்னா அடிச்சுடுவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். இது லாரியில் ஏற்றுறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே லோடிங்கில் இறக்குறதுக்கும் இந்த மாதிரி ஒயிட் டேப் அடித்தா தான் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் லாட்னு சொல்லுவாங்க. அதனால் வேலை இதை விடவே கொஞ்சம் ஸ்பீடாக செய்வோம். ஒரு 4-4:30 மணிக்காட்ட மேலே பார்த்திங்கன்னா டீ டைமு. அதே மாதிரி தான் நம்ம உள்ளே எல்லாம் நிற்கவே முடியாதுங்க, ரொம்ப டயர்டாயிரும். அதனால் வெளியே ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம் டீ டைமுக்கு. இன்றைக்கி நானே என் தம்பி கௌதம் சொல்லிட்டு 3 பேர் தான் கலந்து செய்கிறோம் இன்றைக்கி வேலை. செய்கிற பார்த்திங்கன்னா ஒரு 6-6:30 மணி ஆயிரும். டெய்லியும் பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் ஆகும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 6:30 மணி அதுக்கு மேலேயே ஆயிரும். ஏன்னா டக்குன்னு வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா, அதனால் இருக்கிற வேலையை சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் ஸ்பீடாக செய்வோம். ஏன்னா உள்ளே உட்கார முடியாதுங்க, பக்கத்தில் காடு வேறையா, கொசுத்தொல்லை தாங்க முடியாது. அதனால் என்னென்ன கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணுமோ வேட்டியை உள்ளே வச்சு பெட்டியை அடுக்கி ஒயிட் டேப் போட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா படதான்னு சொல்லுவாங்க. பெட்டியெல்லாம் வெளிய தள்ளி விட்டு, இதுக்கு மேலே தான் போட்டு பீஸெல்லாம் போட்டு மடிப்போம். அதனால் இந்த படுதாவெல்லாம் நைட்டே பார்த்தீங்கன்னா மடித்து வச்சுருவோம். பெட்டி மேலே வந்து எழுதுவங்க. இதில் வந்து இத்தனை வேஷ்டி இருக்குது, இது வந்து இந்த பார்ட்டிக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கரில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா பெட்டி மேலேயே வந்து எழுதி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, ஒரு வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கைகால் மூஞ்சி கழுவிட்டு வீட்டில் போய் கண்டிப்பாக குளிக்கணும். ஏன்னா பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மில்லில் கைகால் மூஞ்சி மட்டும் நார்மலாக கழுவிட்டு டக்குன்னு மிச்சமாக இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்பாடான்னு இருக்கும். இங்கேயே மணி 8 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நானும் என் தம்பியும் வண்டியில் தான். இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்புனா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணிக்குள்ளே போயிடும். நைட் டைம் தானேங்க, கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஒரு 8:30 மணிக்காட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போன உடனே என் வண்டி சத்தத்தை கேட்ட உடனே பாப்பா வந்து டக்குன்னு ஒடியாந்துருவா. காலையில் பாப்பாவோட ஆரம்பிச்சது. பாப்பாவோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாங்க. ரொம்ப நன்றி. இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன்.